Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 13th question on exercise 6A. So இப்போ 13th question பாருங்க. A positive number is divided into two parts. ஒரு 2 numbers இருக்கு, அது positive number தான். அது வந்து 2 parts டிவைட் பண்ணுறாங்க. The sum of the squares of these two parts ரெண்டுத்தையும் அந்த square of 2 parts ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும்னு சொன்னாங்கன்னா 20 வரணும்னு சொல்லியிருக்காங்க. Next, the square of the larger part is 8 times the smaller part அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x is the smaller part, take x as the smaller part and find the numbers. ஸோ இப்போது லார்ஜர் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்மாலர் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஸ்மாலர் பார்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸ்ன்ட்டு. ஸோ லார்ஜர் பார்ட் எனிஹாவ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா ஒய்ன்னு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த let the smaller part be let the smaller part be x and larger part be y. இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கேருந்து பார்க்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷன் வரும். ஸோ எப்படி ஈக்குவேஷன் வரும்னு பார்க்கலாம். எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ பார்ட்ஸ். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பின்னாடி இருந்து தான் பார்க்கணும். பின்னாடி இருந்து இருக்குல்ல, கிட்ட இப்போ பாருங்கள், நான் இங்கே எழுதுறேன். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பார்ட்ஸ் இஸ் 20. இந்த இஸ்ஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. இஸ்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, எல்ஹெச்எஸ் ஃபார்ம் பண்ணுறது வந்து லாஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வருவீங்க. டூ பார்ட்ஸ் வந்து என்னது, எக்ஸ் ஒய். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறமா சம் பண்ணணும். ஓகேவா, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜர் பார்ட் இஸ் 8 times the smaller part. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அகேன் அதே மாதிரி தான் கிட்ட ஈக்குவல் டு போடுங்க. இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து இப்போ ஆர்ஹெச்எஸ். ஸோ லார்ஜர் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எல்லாமே ரிவர்ஸில் படிச்சுட்டு வாங்க. லார்ஜர் பார்ட்டை ஒய்யா, அதோட ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸ்மாலர் பார்ட் என்னது, எக்ஸு, அது 8 times பண்ணணும். 8 into அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ வந்து 8x ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், substitute y square equal to 8x in first equation. So x square plus 8x equal to 20. So already இது வந்து ஒரு quadratic form ஆயிருக்கு. ஸோ குவாட்ராட்டிக்னாவே நம்ம டைரெக்டாக ஸ்ப்ளிட்டிங் போயிடலாம். ஸ்ப்ளிட்டிங் வந்து 28 வரணுமா, 120s are 2 10s ஆரே வந்துருச்சு. ப்ளஸ் 8 வேணுன்றதுனால ப்ளஸ் 10 minus 2. x square minus 2x plus 10x minus 20 equal to 0. x வெளியே எடுத்தால் x minus 2 plus 10 வெளியே எடுத்தால் x minus 2 equal to 0. x plus 10 x minus 2 equal to 0. x equal to minus 10, x equal to 2. So x can't be negative. So x value வந்து 2. ஓகேவா, இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒய் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், உங்களுக்கு ஒய் வேல்யூ கிடச்சிடும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 into 2, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 60, ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இங்கேயும் வந்து y ஈக்குவல் டு ப்ளஸ் 4 மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸோ அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, a positive number is divided into 2 parts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பார்ட்ஸோட நம்பர் வந்து 2 and 4. 2 and 4 எப்படி ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அந்த 6 தான் வந்து இதை ஆட் பண்ணி பாருங்கள். So the number is 6. ஸோ இந்த 6 தான் நீங்கள் ஆட் பண்ணாலும் இல்லை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரணும்னா 6 வரும். இந்த 6 வந்து
எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 and 4 பிரித்து எழுதுறாங்க. ஓகேவா? அதுதான் அவங்க கொஷனாக கேட்டிருக்கிறது. த நம்பர் இஸ் த ரெக்வயர்ட் நம்பர் இஸ் 6. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களோட ஆன்சர் வந்து 6ன்னு எழுதணும். Catch you in the next video. Bye bye.